பெரியாரை பற்றி பேசியதற்கு எதிர்ப்பு பாருங்க. இந்த மாதிரி தவறான வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. ஏன் வர வர உங்களுக்கு புத்தி இப்படி போகுது? சீமான் வீடு தெரிஞ்சிருக்கா? சீமான் வீடு முற்றுகைடா. போறீங்களா வீட்டுக்கு முற்றுகைக்கு? அவன் வீட்டை சொல்லிட்டு போங்கடா. சீமானா பதியா இருக்காரு. எந்த ரூம்ல இருக்காரோ, எந்த லாட்ஜில தங்கி இருக்காரோ, எங்க பிரச்சாரம் பண்ணாலும் போயாங்க. நீங்க கோவை ராமகிருஷ்ணன் தனியால சொல்றீங்க. அவன் தெலுங்க என்ன ஒண்ணு நொட்டுது? அது சாவு தற்கொலை பண்ணிக்கோ. எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? வர ட்ரெயின் வரத பார்த்து தலைவை என்னத்துக்கு? ரசம் குடிச்சு சாவு இல்ல தூக்கு போட்டுக்கோ. எதுக்குங்க? அவ்வளவு மானக்கிட்டு போயிடுச்சுல உனக்கு. அழுவுற தமிழெல்லாம் இங்க வந்து உங்களுக்கு இருக்குது. தமிழோட செருப்பை கொண்டு அடிக்கணும். ஏடான் அவன் எழுந்துறான்னு வச்சுக்க, இவங்க எல்லாம் படுத்துருவான். ஏங்க உங்களுக்கு ஆமா, செருப்பால் அடிக்கிற தமிழர்களை சூடு சொர்ணம் இல்லாம கிடக்குறான். அப்படியா? இவன் சூடு சொர்ணம் இருந்தான்னா நீலங்கரை நோக்கி தெலுங்கர்கள் அங்க போயிடுவீங்களா? சாதாரண யூடியூப் நடத்துறான் சார் ஒரு அல்லகை. அவன் அழைப்பு கொடுக்குறான் சார். நான் அண்டா இல்ல சொம்பு, என்னது சொம்பு இல்ல அண்டானா சாவுங்கடா, வெச குடிச்சு சாவுங்கடா. இழுக்க பேசிட்டாங்கல்ல, அவதூறா பேசிட்டாங்க, மன உளைச்சலா இருக்குல்ல, சாவுங்கடா. ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியா சீமான பாக்குற ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிற ஒரு ஆட்டு பின்னாடி, ஒரு வீட்டு முன்னாடி 3 ஓட்டு இருப்பான். அவனுக்குலாம் டேய், அவெல்லாம் ஒத்த ஓட்டுக்காரன். ஒத்த ஓட்டுக்காரன் சேர்த்து போறான். என்ன விளையாட்டாது? சீமானை அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு 36 லட்சம் பேர் அசிங்கப்படுத்துறீங்க. சீமான ஒண்ணு பேசிட்டார் சார், தப்போ சரியோன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கேன், நான் உனக்கு கொடுக்குறேன்னு அண்ணாமலை சொல்றாருல. போய் அண்ணாமலை கிட்ட போய் நில்லுங்க. டேய், நீங்களாம் ஆம்பளை தானடா? யோ சீமான் கிட்ட கேட்டோம், அந்த ஆள் ஆதாரம் இல்லைன்ட்டாரு. உங்ககிட்ட ஆதாரம் இல்லையாம குடியா? அப்போ இந்த ஐயா பாப்போம், இந்த அவதூறுல அவருக்கும் பங்கு இருக்கு இல்லையா? திரு அண்ணாமலை அவர்களுக்கும். அண்ணாமலை கிட்ட போங்க. அவருக்கு வரைஞ்சு கேட்டி இல்ல இல்ல குடுக்கல. போய் அண்ணாமலை வீட்டுல இருந்து உருவி எடுக்கலாம் ஆதாரத்தை. சுண்ணாம்பு தடவி விட்டுருவாரு. எந்த கட்சி அறிவிச்சிருக்காங்க? குறிப்பா இப்ப திருமூல 3ஆவது தெருல பிச்சை எடுத்தவன், 4ஆவது தெருல பிச்சை எடுத்தவன், யாரெல்லாம் ஒரு அறைகோல் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறவன், பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவன், பெருமா கோயில்ல பிச்சை எடுக்கிறவன், வாங்கிக்கிறவன், பெரியாரிஸ்டுகள் யாரெல்லாம் பெரியார் உணர்வாளர்களா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க. பல அமைப்புகளும் வருது அதுல. ஏன் உன் கட்சி சார்பா வா, நான் வந்து என்னுடைய கட்சி மட்டுமே நிற்கும். வா,